வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி சிவப்பு அவல் வச்சு எப்படி ஒரு ஹெல்த்தியான உப்புமா செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அவல் உப்புமா இல்லைன்னா போகான்னு சொல்லுவாங்க. அது செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்துடலாம். இது வந்து சிவப்பு அவல், நீங்கள் வேணும்னா வெள்ளை கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 100 கிராமு. தாளிக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு, 4-5 வரமிளகா, இங்கே வந்து ஒரு ஸ்பூனு கடுகு வச்சுருக்கேன். இது வந்து கடலைப்பருப்பு, இதுவும் தாளிப்புக்கு தான். கருவேப்பிலை கொஞ்சம், இது வந்து உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா 2 நறுக்கி வச்சுருக்கு. இது வந்து வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை. இது வந்து கடைசியாக தூவுறதுக்கு கொத்தமல்லி தழை. அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிவப்பு அவலில் தண்ணி விட்டுட்டு, அதாவது கரெக்டாக அந்த அவல் முழுகிற அளவு மட்டும் திட்டமான தண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் ஊற விட்டுட்டு கையாலே பிழிஞ்சு அந்த அவலை மட்டும் எடுத்துடணும். தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் தண்ணி வந்து அளந்து பார்த்து கரெக்டாக விடணும். அது ஊறணும் அவல், அவ்வளோதான். பிழிஞ்சு எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கணும். இது வந்து லெமன்னு கடைசியாக பிழியறதுக்காக வச்சுருக்கேன். இப்போது அடுப்பு ஆன் பண்ணி மேலே ஒரு இல்பச்சட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதை வந்து போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயில் போட்டு அந்த உருளைக்கிழங்கு நல்லா வதக்கணும். நம்ம எப்படி பொரியல் செய்வோமோ அதே மாதிரி தான் இது ப்ரொசீஜர், வேறு எதுவும் இல்லை. அந்த எண்ணெயில் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன பண்ணலான்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு மட்டும் தேவையான மஞ்சத்தூள், அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்குக்கு மட்டும் தேவையான மிளகாத்தூள், இது 2த்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்குக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆனால் நல்லாயிருக்கும். அந்த அவல் உப்புமாவில் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஃப்ளேவர் டேஸ்ட் வராது. ஸோ இந்த உருளைக்கிழங்கு கிறிஸ்பியாக நம்ம ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணால் இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த உப்புமாவுக்கு. ஒரு கடியும் நம்ம உப்புமா சாப்பிடும்போது இந்த உருளைக்கிழங்கு வாயில் வரும்போது நல்லாயிருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆன உடனே இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இது கடைசியாக ஆட் பண்ணால் போகிறோம். எல்லா உருளைக்கிழங்கையும் ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே இல்பச்சட்டியில் கேஸ் ஆஃப் பண்ண வேண்டாம். கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதில் கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வரமிளகா இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இந்த பருப்பு 2மே நல்லா பொரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுவும் உப்புமாவில் கடிப்படும்போது நறுக்கு நறுக்குன்னு நல்லாயிருக்கும். ஸோ 2 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, பொடியாக நறுக்குன பச்சை மிளகா. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணலாம் பச்சை மிளகா, இல்லைன்னா பரவாயில்ல. அந்த வரமிளகாவே போகிறோம். இதையும் நல்ல ஒரு தடவை வதக்கி விடணும். அதுக்கப்புறமா வந்து வறுத்த வேர்க்கடலை, இது ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலைன்றதால நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பச்சை வேர்க்கடலை இருந்தால் அந்த பருப்பை ஆட் பண்ணுறோம் பாருங்கள், அப்போவே அந்த வேர்க்கடலையை ஆட் பண்ணி எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது ஊற வச்சு வடித்து எடுத்து வச்சிடணும் இல்லையா அவல், அதை வந்து இது மேலே நல்லா தூவி விடணும். அவலை வந்து எண்ணெயில் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா எல்லாத்தையும் மேலே போட்டுட்டு நல்லா கலந்து விடணும், அவ்வளோதான். நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லா பொருளும் இந்த அவலோட சேர்ந்து நல்லா கலந்து வரணும். எல்லா பொருளும் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. விட்டுட்டு அடுத்தது இந்த அவலுக்கு மட்டும் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சில அவலில் எப்பாவது உப்பு இருக்கும், சில இதில் இருக்காது. அந்த அளவுக்கு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விடுங்க, அதான் கலந்து விடுங்க. ஏன்னா அந்த உப்பு வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும். அந்தமாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த கிறிஸ்பியான பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமும் கலந்து விடுங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை அதையும் தூவிட்டு எல்லாத்தையும் கலந்து எடுத்திங்கன்னா சுவையான ஹெல்த்தியான அவல் உப்புமா ரெடி.
அடுத்தது இதுக்கு ஃப்ளேவர் சேர்க்கறதுக்காக இந்த லெமனை வந்து நம்ம மேலே பிழிகிறோம். ஒரு லெமன் 2 பேருக்கு பத்தும். நீங்கள் அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. அதை லெமனை பிழிஞ்சிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து எடுத்திங்கன்னா அவல் உப்புமா ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. பார்த்துட்டு சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.